ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏ மினி லைஃப். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா மோமோஸ் எப்படி செய்ய பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்ய ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைதா மாவு 1 கப், சால்ட் தேவையான அளவுக்கு, சோடா மாவு தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கையாலே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அது ஏன்னா வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம இந்த கோஸை துருவிக்கலாம். இப்போது இந்த மாவை வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு விட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கடாயை எடுத்துட்டு ஒரு 4 to 5 டொமேட்டோஸை ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாட்டர் ஆட் பண்ணிட்டுக்கிறதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனியன், கேரட், கோஸ், அதுக்கப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். இதை அடிக்கடி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாவை ஒரு 3 பச்சை மிளகா அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற கேரட், கோஸ், இதுக்கப்புறம் பீன்ஸ் 3த்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டுக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ கரெக்டான அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த வேக வச்ச டொமேட்டோஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை சாப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா எண்ணெய், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் சாஸையும் அந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சுட்டா முடிஞ்சிடுச்சு. இது வந்துட்டு மாவு வச்சு மாவில் ஸ்டஃபிங்ஸ் போட்டு பார்த்திங்கன்னா அது போட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு